இன்னைக்கு பிக் பாஸ் வந்து 4 வைல்ட் கார்ட்ஸையும் வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டது நமக்கு தெரியும். அதில் ஒரு ரீசன் வந்து மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராவை வந்து அவங்க வந்து சீக்ரெட் டாஸ்க் கொடுக்கறதுக்காக பிக் பாஸ் கூப்பிட்ருக்காரு. அண்ட் என்னுடைய ஒரு ஃபீலிங் என்னென்னா, கண்டிப்பாக திவ்யா கணேஷ் வந்து இன்றைக்கி ரொம்ப டவுனாக இருந்தாங்க. பாவம் வரும்போது ஒரு ஃபுல் பவரோடு வந்தாங்க. கண்டிப்பாக இத்தனை பேர் பயந்த பார்வதியை ஒத்த ஆளாக அவ்வளோ தைரியமாக வந்து எதிர்த்து நின்னாங்க. பார்வதியாலேயே ஒன்றும் பண்ண முடியல. பார்வதி போய் போய் புலம்புற லெவலுக்கு வச்சாங்க. ஸோ அந்த கேமர் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப பீரியட்ஸ் கிராம்ஸு, அந்த கிராம்ஸோடு தான் அவங்க இந்த ஒர்க்லாம் பண்ணாங்க. அதோடு நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்துருக்காங்க. ஸோ நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அந்த கிராம்ஸோடு இருந்து ஒரு பொண்ணு பண்ணுறதுங்கிறது பாவம் ரொம்ப கஷ்டம். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த கோவத்தில் நிறைய வார்த்தை விட்டுட்டாங்க இன்றைக்கி மார்னிங். அதுக்கு அவங்க அக்கௌண்டபிளாகவும் இருந்தாங்க. அவங்க அதை அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கவும் செஞ்சாங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து அந்த போஸ்ட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா அசிஸ்டன்ட் மேனேஜர் இன்றைக்கி நிறைய வேலை பார்த்தாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் எல்லாருமே வந்து இல்லைனா விக்ரம் சொல்கிறதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. பட் இன்றைக்கி வந்து திவ்யாவை எதிரியாக நினச்சிக்கிட்டு எல்லாருமே கோஆர்டினேட் பண்ணாங்க. ஸோ அதை நினச்சி அவங்க வருத்தப்பட்டு அழறாங்க பிக் பாஸ் கிட்ட. இப்போ அவங்களால இவ்வளோ கோஆர்டினேஷனோட ஒர்க் பண்ண முடியும்னா என் கூடயும் பண்ணியிருக்கலாம் தானே, என்னை மட்டும் ஏன் ஒதுக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இது வந்து உடஞ்சி அழுதுட்டாங்க, 3 நாளில் அவங்கள அழ வச்சுட்டாங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. பாவம் அவங்க சின்சியராக அவங்களால முடிஞ்ச வரைக்கும் தான் எஃபோர்ட் போட்டாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால அது முடியலை. அதனால அவங்க அழுதாங்க. அப்போ வந்து பிக் பாஸ் ஒரு விஷயம் சொல்லுவார், நீங்கள் எப்படி விளையாடணும், இந்த கேமை எப்படி விளையாடணுமோ அப்படி தான் நீங்கள் விளையாண்டுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான். அந்த 3 நாள் லைவை வந்து வந்த 2-3 நாள் லைவை வந்து செம இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றினாங்க. அந்த ப்ரொமோ 1 மாதமாக பார்வதி இருந்த ப்ரொமோ மட்டுமே வந்துச்சு, அதை வந்து மாற்றினாங்க, அடித்து உடைச்சாங்க. ஸோ பிக் பாஸ் சொல்கிறாரு, நீங்கள் இந்த கேமை எப்படி விளையாடணுமோ அப்படி தான் நீங்கள் கரெக்டாக தான் விளையாண்டுருக்கீங்க. அண்ட் உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணீங்களா அப்படின்னு கேட்டும்போது, இல்லை பிக் பாஸ், எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணது எல்லாமே கரெக்ட், எதை பண்ணணுமோ அதை தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் உங்களுக்கு என்ன வரி, கவலைப்படாதீங்க, பிக் பாஸ் வீடு இப்படி தான் இருக்கும், இங்கே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்காது. ஸோ நீங்கள் இதை கண்டினியூ பண்ணுங்கள், கண்டிப்பாக சேரப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. ஸோ டெஃபினட்டாக அந்த மோட்டிவேஷன் வந்து திவ்யாவுக்கு வந்து கண்டிப்பாக தேவை. அவங்க கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கணும், கொஞ்சம் வார்த்தை விடுறதையும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அது ரெண்டையும் குறைச்சிக்கிட்டாங்கன்னா நல்லா வரலாம். கண்டிப்பாக ஃபைனல் வீக் வரைக்கும் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பிரைட்டாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு திவ்யா பிடிக்குமா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.